விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவுல இருந்து பாதுகாப்பா கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கா, இல்ல அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமே இல்லாம திடீரென அவருக்கு கொடுக்கப்பட்டது எதற்குன்னு தெரியல. எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாமல் இவருக்கு திடீரென இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டதுக்கு ஒரு பின்னணி காரணம் என்னவா இருக்குன்னு எல்லோரும் யூகிக்கிறாங்க. அப்படின்னா இது ஒரு அரசியல் ஆளும் கட்சியோ இல்ல ஒரு முக்கிய கட்சியின் பின்னணியில் இருந்து கொண்டு அவர்கள் இவரை தன்வசப்படுத்துறக்கோ இல்ல அவருக்கு பின்னால் இருந்து கொண்டு இவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் தோணுது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் வழங்கி இருக்கிறாங்க. அதனால பாஜகவோட பி டீம் தான் விஜய் அவர்கள் தான் சொல்லப்படுகிறது. இது நீங்க எப்படி பாருங்க? இல்ல, அப்படிதான் முதல்ல இருந்தே தோணுது. தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை எப்படியாவது ஒரு வாக்குகளாக மாற்றி அதை யாரோ ஒருத்தருக்கு கொண்டு போய் சேர்க்கும் வேலையை செய்யக்கூடிய நபராக இருக்கிறார் ஐயப்பாடு எல்லாத்துக்குமே இருக்கு. அண்ணன் சீமான் அவர்களின் வருகைக்கு பிறகு 2009க்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த மண்டல நிகழ ஆரம்பிச்சிச்சு. நாம் தமிழரின் வளர்ச்சியை தடுப்பதற்காக நீங்கள் இறக்கப்பட்ட ஒரு ஆளாகத்தான் இன்னைக்கு கமலஹாசன் அவர்கள் இருக்கிறார். அதே பாணியை தான் இன்று விஜய் அவர்கள் போயிடுவாரோ என்ற நிலைமை தான் இப்ப இருக்கு. இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு காவல்துறை ஒரு வாகனம் கூட எங்களுக்கு பின்னாடி அணிவகுத்து வர்றதோ இல்ல அவங்க பாதுகாப்பு வர்றதோ அண்ணன் அவர்கள் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நான் மக்களோட அந்நியப்பட்டு போயிருவேன். விஜய் அவர்களை யாரெல்லாம் படத்தை பார்த்தார்களோ, யாரெல்லாம் அவரை பின்தொடர்ந்தாங்களோ, யாரெல்லாம் அவருக்காக கைத்தட்டி ரசித்தார்களோ, அவரை கொண்டாடினார்களோ எல்லாம் வாக்குகளாக மாறும் என்ப இந்த மாயையை எப்படி உருவாக்குறாங்கன்னு தெரியல. இது ஒரு போலியான பொய்யான பிம்பங்கள். திமுக வாக்கு அதிகரிக்கிறது ஒரு புறம், இன்னொரு புறம் அதிமுகவுடைய ஆதரவும் வாக்குகளும் சரிகிறது. இது இரண்டையும் தீர்மானிக்கிற சக்தி விஜய் கையில இருக்கு. திமுகவை பாதிக்குமா, திமுகவை பாதிக்குமா என்றால் உறுதியாக அவர்கள் இருவருக்கும் ஒரு சிறிய பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சசிகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவுல இருந்து 8 முதல் 11 பேர் கொண்ட ஆயுதங்கள் ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பா கொடுத்திருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அந்த அளவுக்கு இங்க தமிழ்நாட்டுல அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கா, இல்ல அவருக்கு தமிழ்நாட்டை தாண்டி இல்ல வெளியில ஒரு ஒரு முக்கிய எப்படி சொல்றது ஒரு உளவு பிரிவுல இருந்து அவருக்கு தகவல் இவருக்கு இந்த மாதிரி இவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமே இல்லாம திடீரென அவருக்கு கொடுக்கப்பட்டது, அவருக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது எதற்குன்னு தெரியல. அதை தாண்டி அவர் ஒரு பிரபலமானவர், ஒரு பெரிய நடிகர், பொதுமக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், இல்ல பொதுமக்களோட நெருங்கி பழகிறாரு. பொதுமக்கள் இருந்து சில இடத்துல அவருக்கு அச்சுறுத்தல் இருந்தது, இல்ல அந்த இடத்துல அசம்பாவிதங்கள் நடந்தது அப்படின்னா அது சரிங்களா. எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாமல் இவருக்கு திடீரென இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டதுக்கு ஒரு பின்னணி காரணம் என்னவா இருக்குன்னு எல்லோரும் யூகிக்கிறாங்க. அப்படின்னா இது ஒரு அரசியல் நகர்வாகவும் இவருக்கு ஏதோ ஒரு ஆளும் கட்சியோ இல்ல ஒரு முக்கிய கட்சியின் பின்னணியில் இருந்து கொண்டு அவர்கள் இவரை தன்வசப்படுத்துறக்கோ இல்ல அவருக்கு பின்னால் இருந்து கொண்டு இவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரிதான் தோணுது. இதுக்கு இவ்வளவு அவர் இன்னும் மக்களை சந்திக்கல, மக்களிடம் நேரடியா பேசல. ஒரு பொதுக்கூட்டம், ஒரே ஒரு கூட்டம் முதல்ல போட்டாரு. அதுல பிரகடனப்படுத்தினாரு, தன் கட்சியோட கொடியை பிரகடனப்படுத்துறதா இருக்கட்டும் இல்ல கொள்கையில சொன்னதா இருக்கட்டும், மத்தோட அவர் ஒதுங்கி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் பரந்தூர் போயிட்டு வந்ததோட சரி. அதனால இது ஒரு பெரிய மக்களை நம்பாததுதான் காரணம். ஒரு எளிமை உள்ள ஒரு தலைவரா வரணும், மக்களை நம்பணும் அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லை. அதுவும் இல்லாம ஒரு போராளியாக இருக்கலாம், ஒரு புரட்சியை விதைத்து இந்த மண்ணில் அதனால் பல பல எதிரிகளை சம்பாதித்து எதிர்ப்புகள் இருந்து அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இன்னும் தொடக்கத்திலே இந்த மாதிரி ஒரு ஒரு பில்டப்பான ஒரு அரசியலை கொண்டு வர்றது இந்த மண்ணுக்கு ஒவ்வாமையா தான் போகுமே தவிர அவர் மக்களிடம் அந்நியப்பட்டு போவாரே தவிர அதுல ஒரு பெரிய நெருக்கம் இருக்காது. மக்களிடம் நெருங்கக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகள் எல்லாத்திலையும் இருந்து அவர் விலகி போறாருன்னு அர்த்தம்.
ஏன்னா இதற்கு முன்னாடி பாஜகவுடைய அழுத்தத்தினால, பாஜகவுடைய தூண்டுதல்னாலதான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு அப்படின்றது பல விமர்சனங்கள் இருந்தது. இப்போ பாஜகவுடைய பி டீம் அப்படின்றத உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த பாதுகாப்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் வழங்கி இருக்கிறாங்க. அதனால பாஜகவோட பி டீம் தான் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கதா சொல்லப்படுகிறது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அப்படிதான் முதல்ல இருந்தே தோணுது. முதல்ல இருந்தே ஒரு ஒரு சந்தேக கண்ணோட்டத்துடன் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஒருவேளை அது திமுக இயக்குதா, இல்ல பின்னாடி இருந்து பாஜக அல்லது காங்கிரஸ் இயக்குதா? ஏன்னா எந்த ஒரு சரியான நிலைப்பாட்டையும் அவர் எடுத்து வைக்கல. யாரையும் சரியாக எதிர்த்து கேள்வி கேட்கல. எந்த ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு கொள்கை நிலைப்பாட்டிலையும் அவர் உறுதியாக இல்ல. காங்கிரஸா இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், இல்ல திமுக எதிர்ப்பதில் இருக்கட்டும், பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள் இந்த மண்ணில் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அதில் அவரின் கருத்துக்கள் எங்கேயுமே வெளிப்படலையே. எந்த இடத்துலயுமே அவர் அமைதியா அதை கடந்து போறாரே தவிர, அதுல ஒரு உறுதித்தன்மையோட மக்களை திரட்டி ஒரு பெரும் எழுச்சியாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கவோ, இல்லை அவர்களை எதிர்த்து குரல் கொடுக்கவோ எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் செய்யாம தானே இருக்காரு. இவர் ஒரு மேம்போக்காக தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை எப்படியாவது ஒரு வாக்குகளாக மாற்றி அதை யாரோ ஒருத்தருக்கு கொண்டு போய் சேர்க்கும் வேலையை செய்யக்கூடிய நபராக இருக்கிறாருங்கிற ஐயப்பாடு எல்லாத்துக்குமே இருக்கு. அது தொடர்ச்சியாக இந்த மாதிரி செயல்பாடுகள் நடக்கும்போது அது உறுதி செய்யப்படுது. ஓ, இது பின்னாடி யாரோ இருக்காங்க, இவரை இயக்குறாங்க, இல்லை இவர் யாருக்கோ வேலை செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு கட்சியை ஆரம்பித்த 2 பிப்ரவரி மாதம் 24ல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேல ஆயிருச்சு. ஒரு கட்சியை தொடங்கிட்டாரு. தொடங்கி ஒரு வருடம் காலமாக அதற்கு முன்னாடி சொன்னாங்க அவர் கட்சி ஆரம்பிக்க போறாரு, ஆரம்பிச்சோன்னு பேசுங்க, இன்னும் ஆரம்பிக்கலன்னா ஒரு வருட காலம் ஆயிருச்சு கட்சி ஆரம்பிச்சு. அதற்குள்ள பல விஷயங்கள் நடந்துச்சு. இந்த மண்ணில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், பாலியல் சிக்கல்களா இருக்கட்டும், இல்லை படுகொலைகளா இருக்கட்டும், அரசு ஊழியர்கள் போராட்டமா இருக்கட்டும், இல்ல செவிலியர்கள் போராட்டமா இருக்கட்டும், இதில் எந்த ஒரு இன்னைக்கு ஸ்டெர்லைட் தாண்டி இப்போ அரைட்டாப்பட்டி போராட்டமா இருக்கட்டும், எதுலையுமே இவரோட நிலைப்பாடுகளை இன்னும் அவர் சரியா சொல்லல. நான் எந்த பக்கம் இருக்கேன், மக்களின் மனநிலை புரிந்து அவர்களோடு நான் இருக்கிறேனா இல்லையாங்கிற எந்த இடத்துலயுமே அவர் உறுதித்தன்மையா இல்லாத போது சந்தேகம் வலுப்பது நியாயம் தானே. எல்லாருக்கும் அந்த சந்தேகங்கள் வரும்போது நியாயம் தானே. அது பாஜக இருக்கலாம், இல்ல நான் மறுபடியும் சொல்ற மாதிரி இவர் திமுகவுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்து திமுகவுக்கு இந்த வாக்குகளை எல்லாம் திருப்பி. ஏன்னா தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து இன்று வரை ஒரு நடிகர்களின் பிம்பங்களை அவரின் ரசிகர் கூட்டத்தை கொண்டு இந்த தமிழ் தேசியம் மலராம இருக்கிறதுக்கு இந்த மண்ணில் ஒரு புதிய சித்தாந்தம், புதிய கொள்கை, மக்களை நேசிக்கக்கூடிய, இந்த மண்ணை வளத்தை நேசிக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று ஒரு உந்துதலோடு நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட சீமான் அவர்களின் தொடர்ச்சியான பரப்புரைகளா இருக்கட்டும், உரையாடலா இருக்கட்டும், எங்களோட வளர்ச்சியா இருக்கட்டும், அதை தடுக்கும் விதத்துல ஏதாவது ஒரு சக்திகளை உள்ள கொண்டு அவர்களை மடைமாற்றம் செய்து அந்த ரசிகர் கூட்டத்தின் பின்னாட வைத்து, இப்ப நீங்க ரஜினிகாந்த் அவர்களை கொண்டு வர முயற்சி செய்ததும் அதுதான் காரணம். அவருக்காக அரசியல்ல வரணும். அவர் 96ல ஒரு பெரிய ஒரு சரியான ஒரு நேரம் இருந்ததே தவிர 96க்கு அப்புறம் அவருக்கான வாய்ப்புகள் குறைந்து விட்டது. ஆனால் வலுக்கட்டாயமாக இந்த அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் அவரை இந்த அரசியலுக்குள் புகுத்ததான் பார்த்தாங்க, திணிக்கதான் பார்த்தாங்க. அதுல ஊடகங்கள் பங்கும் அதிகமா இருக்கு. அப்ப இவ்வளவு தூரம் அவரை அரசியல் உள்ள கொண்டு வர பார்த்த பாஜகவா இருக்கட்டும், இல்ல சங் பரிவார் அமைப்புகள் பின்னாடி இருந்து இயங்குனதா இருக்கட்டும், ஆனாலும் அது ஒரு பெரிய வீழ்ச்சியை தான் செஞ்சது. அதனால தொடர்ச்சியாக அடுத்து கமலஹாசன் அவர்கள் வந்தாரு. கமலஹாசனை வைத்து எப்படியாவது இந்த மடைமாற்றத்தை செஞ்சு விடணும், மக்கள் எல்லாம் ஒரு அரசியலுக்கு பின்னால அணியாக திரள்றதை பார்த்துட்டு ஒரு நடிகர்கள், ஒரு ரசிகர் கூட்டம் அப்படின்னு இருந்த எல்லாத்தையும் அண்ணன் சீமான் அவர்களின் வருகைக்கு பிறகு 2009க்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த மண்டல நிகழ ஆரம்பிச்சு. எப்படி கேரளாவில் மம்முட்டி அவர்கள் நாங்கள் எங்களோட தலைவர்களை திரையில் பார்க்கல, திரையில நாங்க தேடல, சினிமா வேறு அரசியல் வேறு என்ற பார்வையில் புரிதலில் சரியாக இருந்தார்களோ அதை போல ஒரு மாற்றம் இந்த மண்ணில் தொடங்குது 2009 நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதுக்கு அப்புறமா. ஆனால் அதை உடைப்பதற்காக இந்த சக்திகள் திராவிடம் என்று பேசக்கூடியவர்களும், தேசியத்தை பேசக்கூடிய பாஜகவும் இந்த மண்ணில் அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு, அதுல ஒண்ணுதான் கமலஹாசன் அவர்களை கொண்டு நிறுத்தினதும். கடைசியில அவர் ஒரு மாற்றம் சொல்லி இன்னைக்கு ஒரு கட்சி திமுகவோட கூட்டணியில இறஞ்சு கடைஞ்சிட்டா. இப்ப அவ்வளவு பேரும் கஷ்டப்பட்டு
மிகப்பெரிய ஆளுமையில இருந்தவங்க, மிகப்பெரிய அறிவாளிகளா இருந்தவங்க எல்லாமே அந்த கட்சியை நோக்கி போனாங்க. அது உண்மை. ஆனா ஒரு நாம் தமிழரின் வளர்ச்சியை தடுப்பதற்காக நீங்கள் கொண்டு வரப்பட்ட இறக்கப்பட்ட ஒரு ஆளாகத்தான் இன்னைக்கு கமலஹாசன் அவர்கள் இருக்கிறார். அதே அதே பாணியை தான் இன்று விஜய் அவர்கள் போகிறாரோ என்ற நிலைமைதான் இப்ப இருக்கு. அதைத்தான் இந்த செயல்கள் எல்லாமே காட்டுது. அவர் வந்து ஒரு ஆபத்தாண்டவர் போலையும், அவரை வந்து ரட்சிப்பவர் போலையும், இந்த இந்த மண்ணை காப்ப வந்தவர் எந்த ஒரு இடத்துலயுமே அவருக்கான அவருக்கான இந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ங்கிறதே இல்லையே. கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு வந்து அதாவது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அதனாலதான் வந்து பாதுகாப்பு கேட்கப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கல. ஒருவேளை இவர்தான் வந்து பாதுகாப்பு கேட்டிருக்காரா? அதனாலதான் மத்திய அரசு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கா? ஏன் சீமான்கள் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கும் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன் அவரு பாதுகாப்பு கேட்கலையா? இல்ல எங்களை பொறுத்தவரைக்கும் அண்ணனை பொறுத்தவரைக்கும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் இது மக்கள் எழுச்சியாக மக்களின் கட்சி இது. இப்ப மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோமே தவிர இதுல என்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு காவல்துறை ஒரு வாகனம் கூட எங்களுக்கு பின்னாடி அணிவகுத்து வர்றதோ இல்ல அவங்க பாதுகாப்பு வர்றதோ அண்ணன் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஏன்னா நான் மக்களோட அந்நியப்பட்டு போயிருவேன். நான் வந்து ஒரு மக்களிலிருந்து வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு ஏழ்மை நிலையில இருந்து ஒரு விவசாயின் மகனாக இருந்து வந்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி. இப்ப எங்களுக்கு இல்லாத அச்சுறுத்தலா எங்களுக்கு இல்லாத இதுல திராவிட கட்சிகள் இருந்து அச்சுறுத்தல் இல்லையா, பெரியார் இயக்கங்கள்ல இருந்து அச்சுறுத்தல் இல்லையா, இல்ல RSS அமைப்புகளை நாங்கள் மிக மூர்க்கமாகவும் உறுதியாகவும் எதிர்க்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு அச்சுறுத்தல் வர்றது இல்லையா சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் தாண்டி நாங்கள் என்ன நினைக்கிறோம், நாங்கள் மண்ணை மக்களை நேசிச்சு நிக்கிறோம். அதனால எங்களுக்கு அது ஒரு பொருட்டா தெரியல. எங்கள் கட்சியை சார்ந்தவர்களே, எங்கள் கட்சி உறுப்பினர்களே அதுக்குள்ளே நாங்கள் பாசறை வச்சிருக்கோம். அவர்களை ஒரு பாதுகாப்பு பாசறை வச்சிருக்கோம். அதை வைத்துக் கொண்டு நாங்கள் வந்து தொடர்ச்சியாக மக்களிடம் நெருங்கி போறோம். அதனால எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தேவையோ இல்ல ஒரு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு, இல்ல அவர்களோட பாதுகாப்பு தான் தேவை அப்படின்றதான் இல்ல. அதை நாங்கள் விரும்பவும் இல்லை, அதை நாங்கள் வந்து கோரவும் இல்லை. எங்களுக்கு வேண்டாம் தான் அதை நினைக்கிறோம். மக்கள் தலைவனாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த இந்த எக்ஸ் பிரிவு, ஒய் பிரிவு, Z பிரிவு பாதுகாப்பு எல்லாம் வந்து அது நீங்க ஒரு ஒரு முதலமைச்சரா இருக்கிறாங்க, இல்ல வந்து ஒரு பிரதமரா இருக்கிறாங்க, இல்ல வெளிநாட்டு சக்திகள் இருக்கலாம், அந்நிய சக்திகள் இருக்கலாம். இதெல்லாம் ஓகே. ஒரு தொடக்க காலத்திலேயே இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சரியாக இருக்காது என்பது என்னோட கருத்து. ஆனா அண்ணாமலை அவர்களிடம் வந்து பத்திரிகையாளர்கள் இது குறித்து கேட்கும்போது அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க, பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் கட்டாயமாக மத்திய அரசு அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த நடவடிக்கையின் பேர்ல தான் அவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க நீங்க சொல்வது சரிதான். அண்ணாமலை அவர்கள் சொல்வது சரிதான். ஆனால் நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து ஒரு அது வந்து ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம், உள்ள ஒரு ஆன்மீக ஒரு மதத்தை சார்ந்த மதத்தின் தலைவராக இருக்கலாம், இல்ல வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கலாம். இதெல்லாம் வந்து அவர்களின் பணபலம் இருக்கு, அவர்களோட அரசியல் பலம் செல்வாக்கு வைத்து நீங்கள் ஒரு ஒரு நிலைப்பாடுக்கு ஒரு அரசாங்கம் வருகிறது. இந்த மாதிரி முக்கிய புள்ளிகள் இவர்களுக்கெல்லாம் வந்து நாம வந்து இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை வழி செய்ய வேண்டும். அதற்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த உள்துறை அமைச்சகத்திலிருந்து இந்த பாதுகாப்பு பிரிவுகள் எல்லாம் எக்ஸா இருக்கட்டும், ஒய் இசட்டா இருக்கட்டும், இந்த வகையான பாதுகாப்புகள் எல்லாமே வந்து அது அவர்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் மூலியமா இல்ல இவர்களுக்கு வந்து இந்த தலைவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு உளவுத்துறை மூலமாக அவர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த செய்திகளை அவர்கள் வந்து கேட்க தோணும். அதன் பொருட்டு அவர்களாக முடிவு செய்வார்கள். தொடர்ச்சியாக எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த தலைவருக்கு அச்சுறுத்தல் வருது அப்படின்னு. அதைத்தான் அது முதல் கட்டம். இரண்டாவது கட்டமாக என்னன்னா ஒரு தலைவரே போய் எனக்கு இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் வருது, எனக்கு கொலை மிரட்டல்கள் வருது, நேரடியாகவும் மறைமுகமாகவும் இல்ல வந்து ஒரு தொலைபேசிகளாகவும் எனக்கு வந்து அச்சுறுத்தல் வருது, இல்லை நான் வழியில் செல்லும் போது என்னை சில இடத்தில் வந்து அவர்கள் தாக்குதலுக்கு முற்பட்டார்கள் அப்படிங்கும் போது அது சம்பந்தமாக ஆராய்ந்து காவல்துறையில் இவர்கள் வந்து ஒரு கோரிக்கை கொடுப்பாங்க. கோரிக்கையை ஏற்றோ இல்ல மறுத்தோ இவர்கள் வந்து இது சரி தவறு என்பதை பொறுத்து இப்போ ஒரே ஒரு காவல்துறை நபரை நியமிப்பாங்க. அதுல பல பேர் இருக்காங்க. ஒரு ஒரு ஐயா வேல்முருகனா இருக்கட்டும், அவருக்கெல்லாம் ஒரு காவல்துறை ஆள் வந்து ஒரு நபர் வந்து அவருக்கு வந்து
பாதுகாப்பு அளிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து சில ஐயா மருத்துவர் ராமதாஸ் இருக்கட்டும், இல்ல ஐயா அன்புமணியா இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பாதுகாப்பு அதிகாரி அவர் வந்து பாதுகாப்பு அளிக்கிறார். இது வந்து அரசாங்கம் ஏற்பாடு செய்யறதை தாண்டி இவர்கள் நேரடியாக அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்தும் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் இதுல ஒரு ஒரு 10 லட்சம் ரூபாயோ இல்ல 15 லட்சம் ரூபாயோ நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு நீங்கள் கோரிக்கை வைத்து கேட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு நீங்க வந்து கொடுக்கணும். இப்ப அவர்களுக்கான ஊதியமா இருக்கலாம், அவர்களுக்கான படிக்காசா இருக்கலாம், அவர்களுக்கான தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு நீங்க அரசாங்கத்துக்கு நீங்க பணம் வந்து கொடுத்து மாதம் இப்ப சொல்றாங்க, எனக்கு சரியா தெரியல, ஒரு 12 லட்சமோ 15 லட்சமோ இப்ப இப்ப விஜய் அவர்கள் 8 காவல்துறை நபர்களை அவர்கள் வந்து பாதுகாப்புக்காக வச்சிருக்கு பே கொடுக்கணும் அப்படின்னு மாதம் வந்து அளிக்க வேண்டும். இது இது அரசாங்கத்திடம் அவர்கள் பெற்றுக்கொண்டு அரசாங்கத்துக்கு இவர்கள் பணத்தை தன்னிடம் உள்ள பணத்தை கொடுத்தார்கள் என்றால் சரி. ஆனால் அதை தாண்டி அரசாங்கத்தின் வரி பணத்தில் இவர்கள் அதை உபயோகித்தால் என்றால் இது மாபெரும் தவறு என்றுதான் சொல்லணும். கண்டிப்பா. இதற்கு முன்னாடி எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்திருக்காங்க. இப்ப விசிகாவுடைய திருமாவளவனா இருக்கட்டும், இல்லன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களா இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத பாதுகாப்பு விஜய் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. ஒரு புறம் எதிர்வினை இருந்தாலும் கூட, இன்னொரு புறம் என்ன சொல்லப்படுகிறதுன்னா, இதனால கூட மக்களை அவரை நேரா சந்திச்சு பிரச்சாரங்கள் பண்ணல, மக்களுடைய குறைகளை நேரடியா அவர் கேட்கல அப்படின்ற மாதிரியான தாட்டும் வந்து முன்வைக்கப்படுகிறது. இதை எப்படி பாக்குறீங்க? இதற்கு பின்பு, அதாவது பாதுகாப்பு கொடுத்ததற்கு பின்பு நிறைய பிரச்சாரங்களும் மக்களை நேரடியாக சந்தித்து களத்துல இறங்கி வேலை செய்வாரு அப்படின்னு ஒரு புறம் சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த பாதுகாப்பிற்கு வெயிட் பண்ணிதான் விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யாம இருந்தாருன்னு ஒரு பக்கம் சொல்லுறாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அப்பட்டமான ஒரு பொய்யான விஷயங்கள். ஆனா இதை வந்து அவங்க பரப்பு எப்படி அவங்களுக்கு மனசு அதுன்னு தெரியல. ஒரு கட்சி, ஒரு ஆளுமை, நீங்க ஒரு கூட்டம் வருது அப்படின்னா முதல் 2 விஷயம் அவங்க புரிஞ்சுக்கணும். அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு. சினிமாவில் கூடக்கூடிய கூட்டமோ, சினிமாவை தினசரி வந்து பார்க்கக்கூடியவர்களோ, விஜய் அவர்களை ரசிக்கக்கூடியவர்களோ, அது ஒட்டுமொத்தமாக அரசியலாக மாற்றப்படும். அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டவுடன் அது வாக்குகளாக மாறப்படும். உடனே விஜய் அவர்களை யாரெல்லாம் படத்தை பார்த்தார்களோ, யாரெல்லாம் அவரை பின்தொடர்ந்தாங்களோ, யாரெல்லாம் அவருக்காக கைத்தட்டி ரசித்தார்களோ, அவரை கொண்டாடினார்களோ, இல்லை அவரின் பதாகளை பிடித்தார்களோ, இல்லை அவரின் படத்தை முதல் காட்சி பார்த்தார்களோ, எல்லாம் வாக்குகளாக மாறும் என்ப இந்த மாயையை எப்படி உருவாக்குறாங்கன்னு தெரியல. இது வந்து ஒரு போலியான பொய்யான பிம்பங்கள். இது 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 இந்த மாதிரி நடந்ததுன்னா எல்லா சினிமா நடிகர்களும் அரசியல்ல வந்து கொலோச்சு நின்றுப்பாங்க. அப்படியான எந்த ஒரு வரலாற்று பின்னணியும் இல்லையே. யாருக்குமே இது நடக்கலையே. நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துக்கொண்டா கூட, எம்ஜிஆர் அவர்கள் வந்து உடனே கட்சி ஆரம்பித்து உடனே வென்று ஆட்சிக்கு வரலாம் கிடையாது. அவர் வந்து திமுக என்ற கழகத்தில், திராவிட கழகத்தில் மிக நீண்ட காலமாக பணியாற்றினார்கள். அதன் கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் தன் அரசியல் பணிகளுக்காக அவர் வந்து சினிமாவை பயன்படுத்தி அவர் வளர்ந்தாரே தவிர, அவர் உடனே வந்து நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன், என் ரசிகர்கள் எல்லாம் வாங்க, நீங்க எல்லாம் வந்து என்னோட வாக்காளர்களா மாறுங்க, என் அரசியலுக்கு நீங்கள் தான் அப்படிலாம் இல்லை. அது விஜயகாந்த் அவர்களுக்கும் அப்படிதான் நடந்தது. விஜயகாந்த் அவர்களும் ஒரு ஒரு இயக்கத்தை தொடங்கி அதை தொடர்ச்சியாக தன் ரசிகர் மன்றத்தை அரசியல் இதுக்காக மாற்றி அவர்களை வளர்த்து வந்தாரே தவிர, உடனடியாக அவருக்கு வந்து எல்லாமே கிடைத்து விடல. அவர் வந்து பல நற்பணிகளை செஞ்சிருக்காரு. ஆனால் விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் இவர் சேர்த்து வைத்த நட்பெயரையோ, இல்ல படத்தில் இவர் நடித்த காட்சிகளை வைத்தோ, படத்துல வந்து இவர் வந்து தன் கொள்கைகளை மக்களிடம் சொல்லி அது வந்து ஒரு ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்தி, அதனால் நாங்கள் இந்த 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் வந்தால், விஜய் அவர்கள் இன்று பாதுகாப்பை உறுதி செய்ததுக்கு அப்புறம் அவர் நேரடியாக மக்களை சந்தித்தால் உடனடியாக மக்கள் வாக்குகளை உங்களுக்கு அளித்து விடுவார்கள், உங்களை உடனே நம்பி விடுவார்கள்னா எப்படி நம்புவாங்க? இந்த மக்களை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த மக்கள் அரசியல் படுத்தப்பட்டு அரசியல் வயப்படாம அப்படியே வந்து ஒரு ஒரு சினிமா நடிகரை ஏற்றுக்கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் வந்து 2005க்கு முன்பாக இருக்கலாம். ஏன்னா வியூக அமைப்பாளரே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 12ல இருந்து 20% வந்து ஓட்டு விஜய் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால கூட இருக்கலாம். இல்ல, வியூக அமைப்பாளரும் சரி, சமூக வலைத்தளங்கள் இருப்பவர்களும் சரி, என்ன வேணாலும் பேசலாம். அவங்க டேட்டான்னு ஒன்று இருக்குல்ல, ஃபேக்ட் டேட்டாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஒரு கட்சி இங்கு தொடர்ச்சியாக மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்று மக்கள் ஆர்ப்பாட்டங்களில், மக்களுடைய கோரிக்கையில், மக்களுடைய போராட்டங்களில், மக்களின் உணர்வுகளில் ஒன்றாக கலந்து அவர்களுக்காக சில நன்மைகளையும் பல நன்மைகளையும் அவர்களுக்காக பல
பிரச்சனைகளில் தலையிட்டு அவர்களுக்கு தீர்வுகளை காண இத்தனை ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பயணம் செய்ததை மக்கள் விரும்புவார்களா? இல்லை உடனே நீங்க வந்துட்டு எந்த கொள்கை கோட்பாடும் இல்லாமல், எந்த நிலைப்பாடும் இல்லாமல் நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீர்கள், எந்த கொள்கையை ஏற்று நிற்கிறீர்கள், இந்த மக்களை எந்த இடத்தில் நீங்க வழிநடத்தி செல்ல போகிறீர்கள் அப்படின்ற எந்த புரிதலும் இல்லாம எல்லாத்தையும் சேர்த்து ஒரே குழம்பா சமைச்சு எடுத்து கொண்டு போய் கொடுக்குற மாதிரி கொடுத்தா மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அப்படி என்றால் நீங்கள் 2024 ஒரு வருட காலமாக நீங்க என்ன செஞ்சு வச்சீங்கன்னு கேள்வி கேட்பாங்கல்ல. அந்த கேள்வியெல்லாம் மக்கள் கேட்பாங்களா? அதை தாண்டி யாரோ ஒரு தேர்ட் பர்சன் அவர் வந்து ஒரு 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 சர்வே நடத்தியிருக்காருன்னு வச்சுக்கோமே. அவர் வந்து பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இங்க வர்றாரு, மக்கள் மனதில் என்ன இருக்கு, விஜய் வந்தால் ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒரு ஒரு டேட்டா சாம்பிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேட்டா சாம்பிள் கலெக்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப 16% மக்கள் வந்து விஜய்க்கு வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டாவை, ஒரு புள்ளிவிவரத்தை அவர் சொல்றாரு அப்படின்னா, எந்த அடிப்படையில சொல்றாருன்னு இருக்குல்ல. இப்போ ஒரு லைலா காலேஜ் ஒரு வந்து டேட்டா சாம்பிள் வந்து ஒரு எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இத்தனை சதவீத மக்கள் 18 வயதுல இருந்து 30% மக்களை நாங்க போய் பார்த்தோம், விஜயின் கொள்கைகள் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, டிஎம்கே திமுக வாக்குல இருந்து இத்தனை சதவீத வாக்குகள் இவருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, இவர்கள் எல்லாம் வந்து அதிருப்தியின் காரணமாக திமுக இருந்து இந்த வாக்குகளை இனி விஜய் வந்தால் இவருக்கு போடுறேங்கிறாங்க. இல்ல பெண்கள் வந்து சிக்கல்கள் இருக்கு, பெண்களுக்கான உரிமைகள் எதுவும் கொடுக்கப்படல, சலுகைகள் கொடுக்கப்படல, அவருக்கான மேம்பாடு இல்லை, அதனால் மக்கள் வந்து எல்லாரும் வந்து இளம் பெண்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு வாக்களித்து போறாங்க இப்படின்னு ஒரு தெளிவான ஒரு டேட்டாஸை எடுத்து கொடுத்துட்டு பேசினாருன்னா அது வந்து சரியா தவறாங்கிறத பற்றி நம்ம விவாதிக்கலாம். இவர் போற போக்குல தன்னோட கருத்துக்களை சொல்லி அதனால ஒரு கூட்டணியை உருவாக்கி அதனால தனக்கு ஒரு லாபம் கிடைக்கும், நமக்கு ஒரு 600 கோடி ரூபாய் டெண்டர் கிடைக்கும், அந்த டெண்டரை வைத்து நாம் இந்த முறை விஜய்க்காக வேலை செய்யலாங்கிறது தான். இட்ஸ் மார்க்கெட்டிங் டெக்னிக், அவ்வளவுதான். நான் வந்து ஒரு ஒரு இடத்துல போய் ஒருத்தர் வந்து கன்வின்ஸ் பண்ணணும், அவரை பத்தி புகழ்ந்து பேசணும், அப்பதான் எனக்கு ஆர்டர் கிடைக்கும். அவரை வந்து ஒரு ஒரு பிரைவேட் கம்பெனி, அவர் ஒரு ஆர்டருக்காக போயிருக்காரு, அந்த ஆர்டர் விஜய்க்கு எந்த இடத்துலயுமே வாக்கலன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணா அவர் வந்து வருவாரா? வரமாட்டாரு. அவரை பத்தி புகழணும், அவருக்கு எல்லாம் நெருங்கி நீங்கள் இதை தொட்டீர்கள் என்றால், இந்த 600 கோடி எங்களுக்கு கொடுத்திருந்தால் நீங்கள் 20% நாங்கள் 35% மாற்றி ஒரு கூட்டணியை அமைத்து உங்களுக்கு 40% ஆக்கி உங்களை வெல்ல வைப்போம் தானே சொல்ல முடியும். அப்படித்தானே நீங்க வந்து ஒருத்தர் அப்ரோச் பண்ண முடியும். அதை தானே அவர் செஞ்சிருக்கிறார். பிரசாந்த் கிஷோர் செஞ்சது அவரோட கம்பெனிக்கு ஒரு மார்க்கெட்டிங்காக அவர் பேசியிருக்காரு. பேசி விஜய் புகழ்ந்து விஜய்க்கு உண்மை நிலவரத்தெல்லாம் சொல்லாம அவரை வந்து உச்சத்திலே இருக்க வைத்து அவரை வந்து நம்ப வைத்து இந்த ஆர்டர் எடுக்கணும்னு நினைக்கிறார். ஆனா அது சாத்தியம் இல்லை, அது இந்த மண்ணில் நடக்காதுங்கிறதுதான் எதார்த்தம். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் திமுகவிற்கும் அதே மாதிரி வியூக அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில தான் திமுகவினர் இந்த தேர்தலை வெற்றி பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால கூட இருக்கலாம் இல்லையா, பிரசாந்த் கிஷோர் அழைத்து நம்மளும் வியூகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அது அது திமுக என்ற கட்சி இவ்வளவு பாரம்பரியமாக 60-70 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் நிகழ்த்திய சாதனைகளாக இருக்கட்டும், இல்ல வந்து அவர்கள் தன்னை மார்த்தட்டி கொள்றாங்களா, நான் திமுக பெரியார் மண் அது, அப்ப இதெல்லாம் பொய்ங்கிறது அவங்களே ஒத்துக்கிறாங்களா? எல்லாம் நாங்க பிரசாந்த் கிஷோர்ங்கிற ஒருத்தர் தான் வென்றோம்னு ஒத்துக்கிறாங்களா? திமுக ஒத்துக்குமா? எங்களிடம் எந்த படைகளும் இல்ல, கட்டமைப்பு இல்ல, எங்களிடம் எந்த அறிவு ஜீவிகளும் இல்ல, அறிவாளிகளும் இல்ல, எல்லாமே அங்கிருந்து வந்த ஒரு பிராமணிய பின்புலத்தை கொண்ட ஐயா பிரசாந்த் கிஷோர் வந்துதான் நாங்கள் வந்து வென்றோம், எங்களுக்கு ஆரியம் தான் கை கொடுத்தது, அவரை வைத்துதான் நாங்க வென்றோம்னு ஒத்துக்குவாங்களா? இல்ல இனிமேலும் நாங்கள் வந்து அவரை வைத்துதான் வென்றோம், எங்களுக்கு வேற எதுவுமே இல்ல, நாங்கள் முற்றுமுழுதாக அவரை நம்பிதான் இருந்தோம், எந்த நல்ல காரியங்களும் மக்களை மனதை வெல்லக்கூடிய எந்த விஷயங்களும் நாங்க இந்த 4 ஆண்டு 5 ஆண்டுகளாக செய்ய போறதும் இல்லை, செய்ததும் இல்லை, எங்களுக்கு முற்றுமுழுகா பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் இருந்தா போதும், அவர் வந்து எங்கள் முதல்வர் அவர்களை வந்து இப்படி நடங்க, அப்படி நடங்க, இதை பேசுங்க, இதை சொல்லுங்க, இந்த கேண்டிடேட்டை போடுங்க, இந்த சாதியை சேர்ந்தவர்கள் சொல்லுங்க, இதுதான் வெல்லக்கூடிய யுக்தியாகவும் ஸ்ட்ராட்டஜியாகவும் அவர்கள் ஏற்றுக்கொள்றார்களா? திமுக என்ற கட்சி வந்து தொண்டர்களை நம்பல, அங்குள்ள கிளை பொறுப்பாளர்களையோ இல்ல அங்குள்ள அமைப்பாளர்களையோ யாரையுமே நம்பல, மக்களை நம்பல, மக்கள் வந்து நேரடியாக வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கைலாம் மற்றுப்பட்டுருச்சு. உண்மைதானே? ஏத்துக்கிறாங்களா? 500 ரூபாய் காசு கொடுத்தும் சரி ஓகே, பிரசாந்த் கிஷோர் வந்து 600 கோடி ரூபாய் கொடுத்து அவர் வந்து ஒரு வேலை திட்டத்தை கொடுத்து இப்படி எல்லாம் நீங்க வேலை செய்யுங்கன்னு சொன்னதுனால நாங்கள் வென்றோம் அப்படிங்கறத ஏத்துக்குவோம். அதே பிரசாந்த் கிஷோர் ஒவ்வொரு வாக்குக்கும்
ரூபாய் காசு கொடுத்தேன்னு சொன்னாரு, ஏத்துக்கிறாங்களா? அவரோட ஸ்ட்ராட்டஜில இதெல்லாம் இருக்கா? ஒவ்வொரு வீடு வீடா சென்று வாக்குக்கு பணம் கொடுத்தது திமுக செஞ்சது, அதுவும் இதுல இருக்கா? சொல்லுங்க. அப்போ ஒரு வாக்குக்கு நீங்க 500, 1000 கொடுத்து கள்ள ஓட்டுகள் போட்டு இத்தனை கலோபரங்கள் செய்து நீங்க வெல்லணும்னா, இதைத்தான் நீங்க பிரசாந்த் கிஷோர் வந்து உங்களுக்கு ஐடியா கொடுக்கணுமா? திருமங்கலம் ஃபார்முலால நீங்க தான் சொன்னீங்க. அப்ப அப்ப நீங்க நீங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு இடத்துலயுமே வந்து நீங்க வந்து உங்கள் கட்சியையோ, உங்கள் தொண்டர்களையோ, உங்கள் சாதனைகளையோ, இதற்கு முன்பு உங்க உங்க அப்பா கலைஞர் அவர்கள் செய்த சாதனையோ, இல்ல அதற்கு முன்ன அண்ணா அவர்கள் செஞ்ச சாதனையோ, இல்ல நீங்க சமூக நீதி, சமத்துவம், பெண்கள் உரிமை, கோட்பாடு இதெல்லாம் பேசி பெரியார் அவர்கள் தான் இந்த மன்னன் சொன்ன எல்லாத்தையும் பொய்ன்னு ஏத்துக்கிட்டீங்களா? கண்டிப்பா. இத வந்து இன்னொரு சைடுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, திமுக வாக்கு அதிகரிக்கிறது ஒரு புறம். இன்னொரு புறம் அதிமுகவுடைய ஆதரவும், வாக்குகளும் சரிகிறது. இது இரண்டையும் தீர்மானிக்கிற சக்தி வந்து விஜய் கையில இருக்கு. விஜயோட கட்சி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது. இத எப்படி பாக்குறீங்க? இதனால நாம் தமிழர் கட்சியினருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? ஏன்னா இவங்களுடைய 2 பேரோட வாக்க வந்து தீர்மானிக்கிற சக்தி விஜயா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு இதனால் எதுவும் பாதிப்பு ஏற்படுமா? இல்ல, முதல்ல நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதும் நாம் தமிழர் கட்சியின் தேவையும் இந்த மண்ணையும் மக்களையும் எந்த அளவுக்கு நேசித்து இந்த மக்களோட மக்களாக தொடர்ச்சியாக 15 ஆண்டு காலம் பல தோல்விகளை மட்டுமே சந்தித்து ஒரு கட்சி வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கு. எந்த கட்சியுமே அந்த மாதிரி இந்த தமிழகத்தில் 1% இருந்து 2%, 4%, 6%, இன்னைக்கு 8%, கடைசியாக 15.5% வரைக்கும் வந்த ஒரு கட்சி எதை நம்பி நிக்குது? திமுக இருந்து வாக்கு வரும்னா, இல்ல அதிமுக வாக்கு வரும்னா? அப்படிலாம் கிடையாது. எந்த வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி பிரிக்குதோ, இல்ல அவர்களின் வாக்குகள் எங்களுக்காக வருதோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்களுக்கான விதைகளை விதைத்து, எங்களுக்கான செடிகளை நட்டு, எங்களுக்கான மரமாக வளர்த்து கொண்டு இருக்கிறோமே தவிர, நாங்கள் எந்த ஒரு சக்தியிலிருந்தும், இல்ல எந்த ஒரு கட்சியிலிருந்தும் நாங்க ஆட்களை எடுக்கணுமோ, இல்ல அவர்களை பிரிக்கணுமோ, இவர்களை வெல்ல வைக்கணுமோ அப்படிங்கிற கட்சி தொடர்ச்சியாக நடைபெறல. நாங்கள் தனித்துவமா நின்று வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய வாதம் இருக்கும் என்பது எங்களுக்கு எந்த இடத்துல இடையூறா இருக்க போறதில்லை. இது விஜய் வந்தாலும் சரி, எப்படி சொல்றது, இன்னொரு கட்சி புதிதாக தொடங்கப்பட்டாலும் சரி, இல்ல கூட்டணிகள் பலமாக அமைஞ்சாலும் சரி, எங்களுக்கான வாக்குகள் இருக்கக்கூடாது. அதுக்கு அதிகரித்து கொண்டே போகுமே தவிர, ஒரு ஒரு காமன் பீப்புள், திமுக பிடித்தவர்கள் பல பேர் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு பல பேர் திமுக பிடித்திருந்தும் எங்களுக்கு வாக்குகள் அளிச்சிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு கொள்கைகள், எங்களுடைய நிலைப்பாடுகள் சரியா இருக்கு. நாங்கள் சொல்லக்கூடிய தத்துவமும் கருத்துக்களும் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பேசக்கூடிய இந்த மண்ணை வளத்தை காக்க வேண்டும், இந்த மண்ணின் மக்கள் தான், இந்த மண்ணை சேர்ந்தவர் தான், இந்த மண்ணை சார்ந்தவர் தான், இந்த மண்ணை ஆள வேண்டும் என்ற கொள்கையில பிடித்திருந்து பல பேர் திமுக உறுப்பினரா இருக்கிறவங்க கூட வாக்குகள் போட்டிருக்காங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய இடையூறுகள் இருந்தா நாங்கள் 8% கீழே போயிருப்போம், 6% கீழே போயிருப்போம், 4 கீழே போய் இன்னும் கரைஞ்சு போயிருப்போம். அப்படி இல்லையே. எத்தனை கமலஹாசன் வரும்போது நாங்க வளர்ந்துதான் வந்திருக்கோம், விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோது நாங்க வளர்ந்துதான் வந்திருக்கோம், இத்தனை கூட்டணிகள் மாறி மாறி இருந்த போதும், அதிமுக வென்று 10 ஆண்டுகள் இருக்கும் போதும் வளர்ந்துதான் இருக்கோம். அடுத்து திமுக என்று 5வது ஆண்டை போற இடத்துல நாங்கள் வளர்ச்சியை நோக்கி கொண்டுதான் போறோம். அதனால எங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் வருவதால் பாதிப்போ அதுவோ கிடையாது. ஆனால் மிகப்பெரிய எழுச்சியும் 2026 நாம் தமிழர் கட்சி பெறப்போகுது. அதில் வந்து உறுதியா இருக்கும். ஆனால் ஒரு சின்ன ஒரு இது என்ன அப்படின்னா, இந்த விஜய் அவர்களின் வருகை என்பது திமுகவை பாதிக்குமா, திமுகவை பாதிக்குமா என்றால் உறுதியாக அவர்கள் இருவருக்கும் ஒரு சிறிய பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, ரசிகர் கூட்ட மண்பான்மை என்பது இந்த 2 கட்சியிலும் தொடர்ச்சியாக அதை கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றன. நீங்க நாம் தமிழர் கட்சி கூட்டங்களா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய தத்துவங்களா இருக்கட்டும், ஒரு ஒரு நிகழ்வை நடத்தக்கூடிய எல்லாத்துலயுமே முற்று முழுதாக ஒரு மாற்று சித்தாந்தை, மாற்று புரட்சி இந்த மண்ணில் பேசிட்டு இருக்கோம். அந்த விஷயங்கள் எதுவுமே இந்த 2 கட்சிக்கு இருக்கிறதா. ரெண்டும் திமுகவும் அதிமுகவும் குட்டையில் உரிய மட்டைகள் தான். அதுல மாற்றே இல்லை. எப்படி வந்து விஜய் அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர் போடும் போது கலோபரமாக, ஆர்ப்புறமாக ரோட்டை எல்லாம் மறித்து மாலைகளும் ஜேசிபில கொண்டு வந்து பூவை கொட்டுறதும், மிகப்பெரிய மாலையை கிரேன்ல கொண்டு வந்து கொட்டுறதும், சாலையை மறித்து கொண்டு மக்களை தொந்தரவு செய்வதும், வெடி வெடித்தும் பட்டாசு வெடித்தும்
கலவரங்கள் செய்யறாங்களோ இதே ஆரவாரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இந்த திமுக இருக்கிறது, அதிமுக இருக்கின்றன. இதே கூட்டம் இங்கே இந்த விஜய் ரசிகர் கூட்டம் வந்து போன அதிமுக வாக்கு போட்டிருப்பாங்க, இல்ல திமுக வாக்கு. இன்னைக்கு திமுக பல பேர் விஜய் ரசிகர் கூட்டம் மனப்பாங்க இந்த மூன்று கட்சியிலும் மிக அதிகமாக ஓங்கி இருப்பதால் இந்த பாதிப்பு அவர்களுக்கு தான் ஏற்படும். இது எதுவுமே நாம் இல்ல, அதுதான் உண்மை. இன்னைக்கு நீங்க ஒரு கூட்டம் நடத்துறத பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஒரு தலைவர் பேசிட்டு போயிடுவார். அந்த இடத்துல வந்து மாலைகள் கிடையாது, வாழ்க ஒழிக கோஷம் கிடையாது, வெறி வெடிக்கிறது கிடையாது. அந்த நாற்காலிகள் போடப்பட்டிருக்கு சரியா ஒதுங்க வச்சுட்டு போயிடுவாங்க. வர்றவங்களுக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு வர்றது கிடையாது, குவார்டர் கிடையாது, கோழி பிரியாணி கிடையாது. நாற்காலியை முதற்கொண்டு எடுத்து சரியாக அந்த இடத்துல விடும் புத்தகம் தான் விற்பனை எதுவுமே இருக்காது. இப்படியாப்பட்ட இதனால் பாதிப்பு வராது. ஆனால் திமுக ஒரு பாதிப்பு இருக்கலாம், கண்டிப்பா சார். இதுவரை வந்து விஜய் அவர்களின் ஒய்பிரிவு பாதுகாப்பு பற்றியும் அதிமுக திமுகவுடைய அரசியல் போக்கு பற்றியும் நாம் தமிழர் இனி வர காலங்கள்ல எந்த மாதிரியான வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்றத தெளிவாக எடுத்துரைத்தமைக்கு நன்றி சார். நன்றிமா.